இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு நோட்டு. இது என்னண்ணா இது சிறப்பம்சம்? என்னன்னா 10 ரூபா. 1957ல ஆ ஐயங்கார் கவர்னர் கையெழுத்து போட்டது. இது வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு 1000 ரூபா நோட்டு. இதுல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழருடைய நம்ம தஞ்சை கோயிலை வந்து தான் மெயினா அடையாளப்படுத்தி அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஒரு நோட்டு 786 4 லட்சம் ரூபானா அதில் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் நீ அவ்வளோ கமெண்ட் இருக்கு. நீ எடுத்து பாருங்க 786 நோட்டுக்குன்னு பாருங்க. மக்கள் வந்து அதை நம்பி ஏமாற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு இருந்தா 7 லட்சம் 8 லட்சம் இந்த 5 ரூபா நோட்டுக்கு இந்த நோட்டுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப இதுல ஒரு நோட்டுக்கு விலை சொல்றாங்க. நம்மகிட்ட 3 கட்டு இருக்கு. ஆமா இது இன்னும் இருக்கு, இந்த மாதிரி இல்ல, இன்னும் எத்தனை கட்டுனாலும் இருக்கு. இது வந்துட்டு எந்த வருஷத்தோட நோட்னா 100 ரூபா. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த நோட்டு பாருங்க மக்களே. பிரிட்டிஷ் காலத்துல இருந்த அந்த நோட்டு, அந்த நோட்டோட சைஸே பாருங்க. அப்போ 100 ரூபா, அப்போ ஒரு 100 ரூபா மதிப்பு இப்ப காலத்துல எவ்வளோனா வரும்? அப்போ இருக்கிற 100 ரூபா மதிப்பு இப்போ வந்து கண்டிப்பா ஒரு 10,000 ரூபாய்க்கான லட்சத்துக்கு மேல மதிப்பு. 100 ரூபான்றது அவ்வளவு 100 ரூபா இடம் வாங்கலாம். ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம லட்சம் இருந்தாலும் இடம் வாங்க முடியாது. ஆமா பாத்தீங்கன்னா 1943 43 அந்த டைம்ல இருந்த நோட்டு. அதுலயே உங்களுக்கு இவர்கிட்ட அண்ணன் கிட்ட 10 ரூபா நோட்டு இருக்கு. அது இன்னும் பெருசா இருக்கு. அந்த ஒரு நோட்டு 1000 ரூபா நோட்டா? இது பாருங்க 10 ரூபா நோட்டு. பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கிற 10 ரூபா நோட்டு. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து 1000 ரூபாய் நோட்டு பெரிய சைஸ். இது பாருங்க இந்த 1000 ரூபா நோட்டு எப்படி இருக்குன்னா, இது பாருங்க மக்களே 1000 ரூபா நோட்டு. இது வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு 1000 ரூபா நோட்டு. இதுல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழருடைய நம்ம தஞ்சை கோயிலை வந்து தான் மெயினா அடையாளப்படுத்தி அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதாச்சும் நோட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கமாமரேட்டிவ் வந்து இந்த மாதிரி எல்லா இதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியானதான் நோட்டு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கும். அதுல இது தமிழர் ஆமா கமாமரேட்டிவ் இது தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கிறது மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம் போட்டது தஞ்சாவூர் கோயில் தான். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ரொம்ப இந்த நோட்டு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் நோட்டு. அதாச்சும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன நோட்டு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு 1000 ரூபாய் பெருசா நினைப்பீங்க. ஆனா நமக்கு வந்து வந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா 5000 10,000 இந்த நோட்டு நமக்கு ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிருக்காங்க. 57 1954 57லாம் நமக்கு வந்து 5000 ரூபாய் 10,000 ரூபாய் நோட்டு இருந்துச்சு. புழக்கத்துல இருந்துச்சு. டிமாண்டேஷன்ன்றது நமக்கு தெரிய வந்து 1000 500 அப்புறம் 2000 இதான் தெரியும். ஆனா அப்படி கிடையாது. இதே நமக்கு வந்து இப்ப நடந்தது 4வது நோட்டு தான் நமக்கு இருக்கலே பெரிய நோட்டு நினைச்சிட்டு 2000 ரூபாய். இந்த டிமாண்டேஷன் அப்படின்றது கவர்மெண்ட் நிப்பாட்டின நோட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5000 10,000 அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய். அதுக்கப்புறம் தான் இடையில 1000 500 நோட் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் 4வது தான் 2000 ரூபாய் நோட் பாத்தீங்கன்னா. டிமாண்டேஷன்ன்றது எப்பவுமே ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரெகுலரான ஒரு விஷயம். இந்த 100 ரூபாய் பிரிட்டிஷ் வந்து சிலோன் பிரிட்டிஷ் சிலோன். இது வந்து பாத்தீங்கன்னா சிலோன்ல இருக்கிற நோட்டு 100 ரூபீஸ் ராணியோட நோட்டு. இது 100 ரூபாய் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இந்தியா வெளியிட்ட 100 ரூபாய் நோட்டு. இந்த 1000 ரூபாய் இப்ப இருக்கிற 2K கிட்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் இந்த 1000 ரூபாய் நோட்டு தான் வந்துட்டு பேன் பண்ணி இது பண்ணாங்க. இதெல்லாம் பாருங்க 100 ரூபாய் நோட்டு சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியா ரிலீஸ் பண்ண ஒரு 60 பேக்ரவுண்ட்ல வந்துட்டு ஏதோ டேம் போட்டிருக்காங்க. மேட்டூர் டேமோட இது போட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நோட்டு 786 4 லட்சம் ரூபானா அதுல போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் நீ அவ்வளவு கமெண்ட் இருக்கு. நீ எடுத்து பாருங்க 786 நோட்டுக்குன்னு பாருங்க. மக்கள் வந்து அதை நம்பி ஏமாற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இது ரொம்ப நார்மலான நோட்டு தான். மக்கள் யாரும் அந்த இவங்களே போய் ஆதார் கார்டு அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. அவன் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிறான். அப்படின்னு நிறைய போகுது இழக்கிறாங்க. இதுல பொதுமக்கள் விழிப்புணர்வா இருந்துக்கணும். இதை பார்த்தாச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நோட்டு அப்படி வந்து பெரிய வேல்யூலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இப்ப காட்டுறேன் பாருங்க உங்கள்கிட்ட 1 ரூபா 2 ரூபா நோட்லாம். இந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நோட்டு இருந்தா 7 லட்சம் 8 லட்சம் இந்த 5 ரூபா நோட்டுக்கு இந்த நோட்டுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப இதுல ஒரு நோட்டுக்கு விலை சொல்றாங்க. நம்மகிட்ட 3 கட்டு இருக்கு. ஆமா இது இன்னும் இருக்கு, இந்த மாதிரி இல்ல, இன்னும் எத்தனை கட்டுனாலும் இருக்கு. அதாச்சும் இதெல்லாம் வந்து ஒரு நாணய சேகரிப்பு தான். இதுவும் ஒரு சேகரிப்பு தான். மற்றபடி 1 ரூபா 2 ரூபா நோட்ல நீங்க நார்மலா அந்த பேஸ்புக்ல போறவங்கள ஒரு நோட்டை போட்டு இது நான் 50,000 எடுத்துக்கிறேன். அப்ப இது எத்தனை கோடிக்கு வரும் யோசிச்சு பாருங்க. அப்போ மக்கள் வந்து பயன்படுத்தி முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்ககிட்ட இருக்குன்னு இவங்க ஓல்டு நோட்டு தான் வாங்குறாங்க. உடனே இவங்க எல்லாருடைய டீட்டெயிலும் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டுல இருந்து பேஸ்புக்ல இருந்து போட்டோ முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. உடனே இருக்கிற அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எடுத்துருவாங்க. அப்படி போகும். அப்படி இல்லைன்னா
இல்லைன்னா இவங்களே போட சொல்றாங்க. ஏமாத்திடுறாங்க, காசு அனுப்ப காசு சொல்லி. நிறைய பேர் அந்த மாதிரி அடிக்கடி நிறைய பேர் இழந்துட்டு இவர் கூட எவ்வளோ பணத்தை கொடுத்து இழந்துட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இதை மாதிரி பார்த்து நீங்கள் வந்து மாறணும். ஏமாறாம மாறுங்க, அவ்வளோதான். அதுதான் நம்ம ஏமாறி மக்களுக்கு சொல்லிக்கிற ஒரே அதாச்சும் இது ஆசை வந்துட்டா, என்பது அழிவோட வழி. ஆ, அதுல போய் லட்சக்கணக்கு வருதுன்ன உடனே ஓடி போய் நீங்களா போய் கொடுத்துட்டு அப்புறமா போய் காவல் நிலையத்தில் நிக்கிறீங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா. இது வந்து இது இதை வந்துட்டு நம்பாதீங்க. நார்மலா இது உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற ஒரு எந்த நோட்டுகளா? நோட்டு இது வந்து இந்த நோட்டுக்குன்னு குறிப்பிடாது, எல்லா நோட்டுக்கும் காயின்ஸுக்கும் அப்படிதான். இவங்க எது எது சொல்றாங்களோ எல்லாமே போலியானதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ம். ஒருத்தர் வந்துட்டு இதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன்னு கொடுக்குறேன் சொன்னாங்க. அப்படின்னா அது பொய்யானதே. நீங்க வந்து பாத்துங்க, எத்தனையோ இடத்துல நாணய கண்காட்சி நடக்கு. இப்போ எங்க கடல்லாம் பாத்தீங்கன்னா வடபழனியில இருக்கு, ஆமா. பலவரம் சந்தையில ஒவ்வொரு வாரமா வெள்ளிக்கிழமை போடுறோம். ம். கடையில் டிஸ்பிளே முத கொண்டு வச்சிருக்கோம் வடபழனி கடையில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா கூட பார்க்கலாம். ம். அந்த அளவு பண்ணி வச்சிருக்கோம். அங்கெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். ம். அந்த மாதிரி கடையில் போய் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஏமாற வேண்டிய அவசியம் ஏமாறாம அவசியம் என்ன வேல்யூ இருக்குன்றதும் சொல்லும். அதாச்சும் நானே வந்து வேல்யூ தான். ம். அது சும்மா போய் சிலவங்க இந்த இரும்புகளில் போடுறவங்க அப்படி போடாதீங்க. நாணயன்றது நம்ம அழியாமல் பாதுகாக்கணுன்றது. அப்போ தான் உங்களோட பழைய நம்ம அடுத்த சங்கதிகளுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த நாணயம் நம்ம இப்போ உங்க வயசுல நீங்க பாத்துக்க முடியும், உங்க அப்பா காலத்துல கேட்டீங்கன்னா தெரியும். கண்டிப்பா அவர் இந்த நானே அவங்களுக்குள்ள இதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம். அதாவது நாணய சேகரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது வந்து ஒரு அதாச்சும் இன்றைய சேகரிப்பு நாளைய சேமிப்பு, நல்லது ஒரு பொழுதுபோக்கு. கண்டிப்பா அது இதுல போறது மைண்ட் வந்து நல்ல ஒரு நிலைக்கு போவாங்க. அப்படி யூஸ் பண்றத விட்டு இந்த மாதிரியான ஹாபிஸ் எவ்வளவு கேம்ல விளையாடுறாங்க, செல்ல போறாங்க, கண்ணை இழந்து எப்படி எப்படியோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஹாபிட். அதாச்சும் அவங்க பணம் விரயமாவாது. சேர்த்து வச்ச இன்னைக்கு சேர்த்து வச்சாலும் அவங்க பிள்ளைங்க காலத்திலேயே அவங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி நானே நான் யூஸ் பண்ணதுன்னு சொல்லலாம். அதனால இதை பார்த்து மக்கள் என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல 5 ரூபா நோட்டுக்கு அவ்வளவு காசு தரேன், 10 ரூபா நோட்டுக்கு அவ்வளவு காசு தரேன். மெயின் 786 மெயினா அந்த 786 ரூபாய் நாணயம், நாணயத்துக்கு எல்லாமே இவ்வளவு ஒண்ணுமே விலை கிடையாது. யாரும் நம்பி அவனோட ஆதார் கார்டு டீடைல்ஸ் நிறைய நோட்ல 10 ரூபா 20 ரூபாய் நிறைய இருக்கு. 10 அவங்க சொல்ற லட்ச ரூபாய் சொல்ற நோட்டு வெறும் 10 ரூபாய் 20 ரூபாய். நம்மகிட்ட அத்தனை கட்டு இருக்கு பாருங்க மக்களே, அவ்வளவு கட்டு இருக்கு 5 ரூபா நோட்டு. சோ யாருமே இதை பார்த்து ஏமாறாதீங்க, சேர்த்து வைக்கலாம், அவ்வளவுதான். கண்டிப்பா பார்த்தா திருந்திக்குவாங்க.